வணக்கம். ஃபஸ்ட்டு தடயமோட சக்ஸஸ் ஏற்கனவே நான் அன்றைக்கி நன்றி சொல்லிட்டேன் அந்த சக்ஸஸ் மீட்டில். இருந்தாலும் மறுபடியும் தடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக எங்களுக்கு அமைஞ்சதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 அண்ட் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த மீடியா. எங்களோட இன்டர்னல் ரெக்கார்ட்ஸை வந்து ரெண்டு ரெக்கார்ட்ஸை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு தடயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கொச்சினில் கதை சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2024 அக்டோபர் நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி இன்றைக்கி இது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்மலாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் சில காரணத்தினால நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்காக அமீனுக்கு நன்றி. அதை கூட அமீனோட எழுதின அந்த என்டையர் க்ரூவுக்கு நன்றி. விஷுவல்ஸை வந்து பிரமாதமாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கொடுத்த டிஓபிக்கு, எடிட் பண்ண எடிட்டருக்கு, விபின் மியூசிக் டைரக்டர், தடயமுக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். என்னடா எல்லா Z5 ஷோலையும் அவரே இருக்காருன்னு பார்க்காதீங்க, அது அப்படி அமையுது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததுலேருந்து மாற்றிடுறோம் எங்கே அவர். ஸோ விபின், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேது சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் என்டையர் ஷூட் அலாங் வித் சந்துரு. இன்றைக்கி ப்ரொடியூசரால் வர முடியல. ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்மளோட ப்ரெஸ் ஈவெண்ட் இருந்ததுன்னா ஃபேமிலியோடு வரதாக தான் அவங்களோட பிளானு. ரொம்ப ஒரு பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிட்டாரு. வேறு ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக திருப்பதி போக வேண்டிய சுச்சுவேஷன், ஸோ ஃபேமிலியாக போயிருக்காங்க. ஸோ சாகர் சார், வி மிஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அமேசிங் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ சந்துரு. அஃப்கோர்ஸ் கம்மிங் டு ஆர்டிஸ்ட், முனிஷ்காந்த் சார் வேறு லெவல். வழக்கம் போல் முனிஷ்காந்த் சாருக்கும் Z5க்குமான காதல் வந்து அது ஒரு பெரிய காதல். அது பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா இணைந்திருக்கோம். விலங்கு யாராலையும் மறக்கவே முடியாது. அதில் சார் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் வந்து அமீன் நிஜமாகவே வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குவர்க்கினஸ் இருந்திருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்திருக்கும். ஹீரோவுக்கு வந்து இந்த டிப்பிக்கல் ஹீரோவாக இல்லாமல் வேறு ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் அமேசிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சாதாரணமான ஒரு உழைப்பு இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போது அவரோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆச்சு. அதுக்கு காரணம் இவர். பட் அதை தாண்டி அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆனும் போது கூட அந்த ஷோல்டர் அப்படியே நிமித்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. நிஜமாகவே ஹீ டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த டெடிகேஷன் will take you a long way, sir, and thank you so much for all that. ஹீரோயின் அஃப்கோர்ஸ் யதார்த்தமான நடிப்பு, நிஜமாகவே அசத்திட்டீங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர ஒரு ஹீரோயினாக நம்மளால் பார்க்க முடியல. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆல் தி அதர் கேரக்டர் சார், நீங்கள்லாம் வேறு லெவல். ஸோ ராஜேஷ் மாதவன் சாரையும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போது இந்த நேரத்தில் அவர் வந்த சீன்லாம் அப்படியே அனல் பறந்தது. ஸோ ஓவராலாக எல்லாருமே வந்து இதை வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி. இந்த கதையை கேட்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது யூஷுவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு கமர்ஷியலாவோ மசாலாவாவோ இருக்காது. பட் இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. மறுபடியும் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு ப்ராடக்டோடைய வியாபாரம், பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெறும் லாபம், ஒரு ப்ராஃபிட் மட்டும் இல்லை. அது வாடிக்கையாளரோட நம்பிக்கை, வெல்வது தரம், அதோட நேர்மை, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். தரமான ஒரு படைப்புக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக Z5 சொல்கிற மாதிரி மொத்தமும் இவர் கையில் தான் இருக்குது. அப்படியான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வரக்கூடிய லாயிட் சேவியர் தமிழ் அண்ட் மலையாள பிஸ்னஸ் ஹெட் Z5 அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Good evening, everyone. Every press conference we come and we try to offer something new, and this has really touched our heart. This was an experimental story that we had in place. Big thanks to the production house, Rise East. Sagar Garu has done a fantastic job. Chandru,
We've got a great team at Z5. Preeti has just come. Kaushik sir, Mukutan always hides away. I don't know where is he. Mukutan, a series head for Malayalam. Avinash, marketing head for Tamil. I think we always forget Avinash and Mukutan over here while we discuss the entire story and narrative. But most importantly, our media, the support that we get. Tadayam, like we mentioned, shattered all the records. We expect the same over here. Our purpose over here is to entertain Tamil audience with unique stories that we bring in. And with the artists that we have on the floor, I think we are there to entertain our audiences. Please watch Kaki Circus on Z5. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நித்தம் ஒரு வானம், ஸ்டார், பேப்பர் ராக்கெட், மேட் இன் கொரியா என்று ஒவ்வொருட ப்ராடக்ட்டும் அப்படி ரசிக்கும்படியான கதைக்களங்களை கொடுத்துட்டு வராங்க. அந்த பாட்டி பிரியங்கா இவங்க 2 பேரும் நம்மள அந்த கொரியாவுக்கே அழைச்சி போற மாதிரி ஒரு அழகான ஒரு பயணம், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு கதைக்களங்கள் அவங்களுடையது. காமெடி, கேஷுவல் ஸ்டோரி, மேக்கிங், டிஃப்ரெண்ட்டான கதை கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சார்பில் திரு சேது ராமலிங்கம் இபி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ப்ரொடியூசரால் இந்த இதுக்கு வர முடியல, தவிர்க்க முடியாத காரணமாகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்க சொன்னாங்க, மன்னிப்பும் கேட்டுக்க சொன்னாங்க. வழக்கம் போல் எங்கள் கம்பெனி எல்லா படங்களுக்கும் ஆதரவு தர மாதிரி இந்த படத்துக்கும் தர மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி. திருடுறது இருக்கட்டும், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனாலும் அவ்வளோ சுலபமான ஒரு கதை மேக்கிங். அந்த கதையை இவ்வளோ சுவாரஸ்யமாக 7 எபிசோடு நகர்த்திட்டு போக முடியுமா அப்படிங்கிறது நம்மளே யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஊர் மக்கள், ரவுடி, மர்ம திருடன் அப்படின்னு நம்மளை எல்லாமே இந்த ட்ராவலில் கொண்டு போகக்கூடியன ஒரு அழகான ஜேர்னியாக தான் இந்த எபிசோட் நம்ம பார்க்க முடியுது. பரபரப்பாக இந்த தொடரை மாற்றி காட்டிய இயக்குனர் அமீன் ஃபாரிக் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். லைக் என்னோட தமிழ் அவ்வளோ எனக்கு தெரியாது எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஸோ ஐம் ட்ரைங் டு மை பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ Z5 ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் முதல்ல இந்த ஸ்டோரி கொச்சியில் சொல்லும்போது லைக் இந்த ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணி முதலாக ஆக்சுவலாக ஒரு அவுட் சைட் என்னோட சர்க்கிள் இருந்து அவுட் சைடில் ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறது கௌஷிக்கிட்ட தான். ஸோ ஹி ரியலி லைக் த ஸ்டோரி அண்ட் ஹி சப்போர்ட் மீ ரியலி வெல். ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கௌஷிக், தேங்க்யூ. அதுக்கப்புறம் தான் ரைசிஸில் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஐம் ரியலி நியூ டு தி இண்டஸ்ட்ரி. எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக லைக் தெரியாது. ஆக்சுவலாக ஐ எம் ஒர்க்கிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இங்கே வந்துடுச்சு. அண்ட் அப்போ தான் ரைசிஸில் வந்துடுச்சு. சாகர், சந்துரு அண்ட் சேது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சந்துரு அண்ட் சேதுண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அண்ட் எவ்ரிபடி லைக் முகுந்த், நான் லைக் C5லிருந்து லைக் the support Mukund give me. Thank you so much Mukund. Yeah, நிறைய சண்டை போட்டிருக்கேன் I know, but thank you so much. Thank you முகுந்த், அதுக்கப்புறம் ஷாம், பிரீதி, எவ்ரிபடி லைக் C5லிருந்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் forgive me, ஒரு டெபியூ டைரக்டராக இங்கே வரும்போது லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து டெபியூ டைரக்டராக இல்லாமல் ஏதோ விஷன் இருக்குது. ஆக்சுவலாக லைக் இந்த ஸ்டோரியை நான் யாருக்கிட்ட சொல்லும் போதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூனோ, அது கொஞ்சம் லைக் எல்லாருக்குமே நான் ரொம்ப கொமர்ஷியலாக இல்லாமல் ரொம்ப ஆஃப் பீட்டாக இல்லாமல் அதோட மிடில் எப்படி ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது எல்லாருமே ஆக்சுவலாக லைக் எல்லாருக்குமே அது ஓகே ஆகாதுன்னு தெரிஞ்ச டைமில் தான் C5 இந்த ப்ராஜெக்ட் ஏற்றுருக்காங்க. லைக் ஸோ அந்த ஒரு கெட்ஸு வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே நான் பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் அது உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட டீம் தான். ஸோ அவங்க தான் என்னோட லைக் ரியல் லைக் சப்போர்ட்டிங் யூனோ, என்னோட டிஓபி, எடிட்டர், ரைட்டர், கோரைட்டராக ஆகாஷ், அதுக்கப்புறம் விஜயண்ணா. லைக் ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் நான் மலையாளத்திலிருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது லைக் விஜய், பிரவீன் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹம்சா,
ஆக்சுவலாக அந்த ஜெயிலோட செட் போட்டுருது எல்லாமே ஹம்சா தான். அண்ட் டிஓபி நீரஜ் ரவி தான் அதோட விஷுவல் சைடு எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அர்ஜுன் ஆல்ரெடி தலைவர் தம்பி தலைமையில் அண்ட் விஜயன் லைக் அவர் 2 பேருமே நான் தலைவர் தம்பி தலைமையில் பிடிச்சிட்டு வந்தவர். ஸோ அவர் அது படம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸான டீமு எல்லாரோட பேக்கப்புமே எனக்கு இருந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம முனிஷ்காந்த் சார். ஸோ நான் அவரை லைக் தமிழில் படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு அவரை தெரியும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கதை சொல்ல போகும்போது தான் நான் அந்த லைக் கதை நரேட் பண்ண போகும்போது தான் அவளை முதல்ல மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்தே லைக் அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு லைக் நான் என்ன மைண்டில் வச்சுருக்கோ அது அப்படியே அவங்க லைக் முனிஷ்காந்த் சார் எனக்கு அது கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ரியலி லைக் நீங்கள் அந்த கேரக்டரை லைக் எனக்கு நான் எப்படி நினச்சி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுபாஷ் நான் லைக் எல்லாருமே இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஒல்லி ராஜேஷ் மாதவன் அண்ட் லைக் ஃபியூ அதர் ஆக்டர்ஸ் தான் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். அண்ட் சுபாஷ் லைக் நான் என்ன நினச்சியோ எப்படி என்னோட ஹீரோ இருந்துச்சோ அப்படி தான் சுபாஷ் இருந்தாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக லைக் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட்டாக ஆனால் டிப்பிக்கல் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோ எனக்கு வேணும். பட் சுபாஷ் கதை கேட்கும்போது எந்த ஒரு பாயிண்ட்லுமே என்னை டவுட் பண்ணல. ஒரு நியூ டைரக்டர் என்னை பார்க்கல. நான் என்ன சொன்னாலுமே அவர் 100% என்னை நம்பி தான் இந்த ஷோவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அண்ட் வின்சு ஆக்சுவலாக ஹாஃப் மலையில் என்ன மாதிரி தான் லைக் ஓகே. ஸோ நானும் வின்சு லைக் நான் அங்கே லைக் ஷீஸ் ஃப்ரம் மை ஹோம் டவுன். ஸோ அதனால அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் ஷி டன் அ ரியலி குட் ஜாப். வின்சு கிட்ட நான் நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணோம் அதுக்கு மேலே வின்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த டைமில் யாருக்க நன்றி சொல்லணும் நான் நிறைய பேரோட பேர் விட்டு போயிடுச்சு. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ அமின். அடுத்ததாக நான் பேச பொதுவாக வந்து ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு. Hi, good evening all. Yeah, and thank you everybody. Ami, thank you for calling me into this project. Ami எனக்கு நான் பண்ண இன்னொரு ஒர்க்கில் இருந்து நல்லா தெரியும். அதுலேருந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்சோ டிஓபி நீரஜ் என் ஃபேமிலி மாதிரி லைக் ரொம்ப இயர்ஸாக தெரியும். ஸோ ஐம் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். நமக்கு கிடைச்ச டைமில் கிடைச்ச ரிசோர்ஸில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் I have to thank Anand sir. Like நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த டைமில் இது எல்லாமே கரெக்ட் டைமில் வந்துச்சுன்னா லைக் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆனந்த் சார். ஹி வாஸ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். ஸோ அண்ட் யா அண்ட் தேங்க்யூ. அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஜியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டில் தடயம் போன ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் பார்ட் ஆஃப் மியூசிக்கில் இருந்தேன், மியூசிக் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேயும் மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் கௌஷிக் சார், ஜிலேருந்து கௌஷிக் சார், லாய்ட் சார், அப்புறம் முகுந்த் பிரதர், ஷாம் பிரதர் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷனில் ரைசிஸில் சாகர் சார், சந்துரு சார், அப்புறம் சேது சார், அப்புறம் ராஜேஷ், ஆனந்த், அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அது ரொம்ப வெரி நைஸ் டீம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து டைரக்டர், அப்புறம் ஆகாஷ், எடிட்டர், அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி ஃபன். படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டீமும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் தெம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் அதோட வசனங்கள் ஒரு அழகான படைப்பா கோ ரைட்டரா இருக்கக்கூடிய ஆகாஷ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Hi guys, I'm very awkward when it comes to speeches, but what I want to say is Amin has been my friend since college, and this has been a dream, and we wouldn't be able to do this if it were not for the team, because we learned a lot from our team. We trusted the team and they pulled it off. I don't know if it's a good film or a bad film, but this has been fun. So I'd like to thank them all, our team of course. So love you guys. Thank you.
தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமீபத்தில் எல்லாராலும் பேசப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும், படக்காட்சிகளாக இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையில் திருமணம் மற்றும் சாவு சண்டை வைத்து அரசியல் நையாண்டியாக ஜீவா பேசிய வசனங்களாக இருக்கட்டும், தம்பிராமையா பேசிய வசனங்களாக இருக்கட்டும், திரையில எல்லாரையும் தெரிக்க வைத்தது. அதையடுத்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு காக்கி சர்க்கஸ் ஒரு மொழி மாற்றம் செய்யும்போது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை விட இன்னும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் சிறப்பான வசனங்களை கொடுத்த ரைட்டர் விஜயகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பேசி பழக்கம் இல்லை மைக்கிலலாம். ரொம்ப தேங்க்ஸ். நம்பி கூப்பிட்டதுக்கு அர்ஜுன் ரொம்ப நன்றி. என்ன நல்ல ரைட்டர்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணதுக்கு அவர் எங்களை சீட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வேலை வாங்கிட்டார். எங்களுக்கு ரைட் பண்ண கூப்பிட்டுட்டு ஒரு 4 days இதை முடிச்சு கொடுத்துருங்க, ஏன்னா யூஸ்வலாக 4 daysன்னு சொன்னால் ஒரு 10 days ஆகிடும்னு சொல்லி அவர் மைண்ட் செட். 4 days முடிச்சுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் நாங்களும் அடிச்சு பிடிச்சி நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி 4 நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் லாஸ்ட் நாள் அன்றைக்கி சொல்கிறாரு, ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. ஸோ இவர் என்னென்னா வேலை நடக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பொய் சொல்லக்கூட தயங்க மாட்டார். அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சீட்டெல்லாம் பண்ணி ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு. எல்லோருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப இயல்பான நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு எளிமையாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய கதாபாத்திரத்தை தன்னோட நடிப்பில் இன்னும் அழகாக அந்த படத்திற்குரிய வசனங்களை பேசி நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். லிஃப்ட்டு, கேப்டன் மில்லர், லக்கி மேன் போன்ற படங்களில் இவங்களை பார்த்துருப்போம். வர்கீஸ் என்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோ அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ரொம்ப முக்கியமான ரோல்னு இவரை நம்ம சொல்லலாம். வர்கீஸாக வாழ்ந்த அப்துல் லீ அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷோ வேறு இடத்துல பார்த்துட்டு இங்கே இந்த டிராஃபிக்கில் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. இந்த டீம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டேரக்டராக இருக்கட்டும், கூட ரைட்டரு, டிஓபி, எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ப்ரொடக்ஷன் தான். ரைசிஸ் என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ஜீஃபையும் சரி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். அண்டு ஸோ அமீன் சார் அது சொன்னோன்னே அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே ஓடிடி ஸ்பேசஸில் படங்களில் நம்மளுக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியாது. பொதுவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அந்த டெப்த் கிடைக்காதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஸ்பேஸுமே ஒரு ஆக்டர்ஸ்க்குமே கொடுத்து ஒரு இந்த கேரக்டருங்கெல்லாம் லிங்க் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு வெப் சீரிஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமீன் சாருக்கு நன்றி. முனிஷ்காந்த் சார் கூட சார் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர். அவருக்கு 31 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 2-3 நாள் பக்கத்து மாதத்துலேருந்து கடன் வாங்கி தான் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ கமிட்மெண்ட்டோட டே அண்ட் நைட் ஷூட் போச்சு. சுபாஷ் ஆல்ரெடி சொன்னாங்க, அந்த ஷோல்டருக்கு வரும்போதே அந்த பேட்சோடு தான் வந்திருந்தார் ட்ரைனிங்லாம் போயிட்டு. ஸோ வின்சு, ராஜேஷ் மாதவன் அண்டு எனக்கு நீரஜ் ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேவரட் டிஓபி. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளமில். இங்கே அவர் பண்ணது, அவரோட ஃப்ரேமில் நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜி5க்கு நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் நண்பர்கள், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நான் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கும் அதே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நட்சத்திரம் நகர்கிறது. தேங்க்யூ மேம், ரொம்ப நல்ல இன்ட்ரடக்ஷன் இது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வின்சு ரேச்சல் சாம். நான் காக்கி சர்க்கஸில் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும், நான் ஒரு மலையாளி தான், அதனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு
Rice East for having me, believing in me, and yeah, it was a very good experience. Subhash மட்டும் லைட்டாக ஒரு அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைஸ் ஈஸ்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ யா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சேதுவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ், எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு சேதுவண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். தேங்க்யூ சேதுவண்ணா. நன்றி ப்ரொடியூசர்ஸ் சாகர் சார், அதுக்கப்புறம் சந்துரு சார், எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி அமுச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக எனக்கு மாற்றினாங்க. டைரக்டர் அமீன் அவர் வந்து மோர் லைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக, இந்த டீமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. யாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹைரார்க்கி எதுவுமே இருக்காது. டைரக்டர் ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ யாருக்குமே வந்து ஒரு இதுவே இருக்காது. எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் அப்போவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்டு கண்டிப்பாக வந்து முனிஷனை வந்து பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவர்கிட்டே சொன்னேன், ஒரு இன்டர்வியூவில் தான் சொன்னேன். என்னென்னா, பேட்ட படத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணா வந்து தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் வந்து யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 years பேக். ஸோ இப்போ திரும்ப அவரோட எனக்கு ஒரு லீடாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். வின்ஷு ஒரு க்யூட்டான ஒரு ஹீரோயின். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கோ-ரைட்டர், டைலாக் ரைட்டர் விஜி, எல்லாருமே, விடுதலை, எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சுபாஷ். அடுத்ததான் பார்த்திராத கதாபாத்திரம். படிக்கவும் நமக்கு பிடிக்கவும் செய்யும் இவரை மிடில் கிளாஸ் டு ஹை கிளாஸ் நடிகர் முனிஷ்காந்த். வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மர நாணயத்துலேருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமீன் சாருக்கு வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம முனிஷ்காந்த், வின்னிங்ஸு, இப்படி பென்னி குக்கு, இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ, இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயந்தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான்.
சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் இந்த முனிஷ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னேன். அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாகாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அங்கே போட்டு காட்டினார். கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதில் வந்து பார்க்கும்போதே நினச்சேன் சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஹீரோவுக்கு ஒருத்தான தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பார். ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை. இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராமையாக இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிப்பேன். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அது போக சார் அவினாஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரை புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கணும் படித்து வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது வேறு பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படி தாங்க இருக்கும், மஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாம்ன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமாக நம்ம பத்திரிக்கையாளர் கவிதா மேமுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வரணும். இந்த புக்கை படித்து இன்னமும் நல்லா அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடும்போது இன்னும் நல்லா கவிதை நடையோட, தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு அந்த புக்கை உங்கள் சார்பாக நான் அந்த இதை கொடுக்குறேன், 4 பேர்த்துக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன்.